ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்னா, ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ ட்ராகன்கிட்ட கூட ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தா. ஒரு சீக்ரெட் புக் இருக்குது, ஆனால் அது வந்துட்டு ஹீரோட அப்பா இருந்த இடத்துல இருக்குது. அது ஆனால் எரிஞ்சு அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சரி வாங்க அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு ஜூலி, அதுக்கப்புறம் ட்ராகன் பாய் போல் அப்புறம் எல்லாமே கிளம்புறாங்க. அதே நேரம் அங்கே ஹீரோவை பார்த்தா அவனுக்கு ஃபீலிங்ஸ் வர வர அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அதனால அதை சமாளிக்க முடியல. அது அவனுக்கு ரொம்ப வலி கொடுக்குது. இங்கே நம்ம குரூப் உள்ளே போகும்போது ஜூலி பைப்பில் சொல்கிறா, வேணாம் அந்த ஆள் வேற ரொம்ப ரகாடான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அவர் ஆவி கீவி எதுவும் உள்ளே சுற்றிட்டு இருக்க போது ஒன்றா கேளு திரும்பி போயிடலாங்கும்போது, நீங்கள் வேணா போங்க, அவனோட ஃபீலிங்ஸை நான் ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்த நான் கண்டுபிடிக்காமல் நான் வரவே மாட்டேன். அதனால நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு. டே ட்ராகன் குட்டி, நீயாவது சொல்லேன்டா, நானும் என்னோட மாஸ்டர் வருத்தத்தை நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவனும் போகும்போது, ஐயோ ஒன்றும் கூட கேட்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இவங்க எல்லாம் போய் தேடுன்னு தேடுறாங்க. அங்கே ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டினா அவனோட இதயத்துக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு மரம் வாழ்ந்துகிட்டு இருந்ததுல, அதுவும் நம்ம ஹீரோயினால் அதை என்ன பண்ணுறான்னா அவனோட நரக நெருப்பை வச்சு அழிக்க பார்க்குறான். அப்படி அழிக்க பார்க்கும்போது எல்லாமே அங்கே அப்படியே எரிச்சு தள்ளுறான். அவ்வளோ எரிச்சு தள்ளியும் அங்கே வந்துட்டு ஒன்றுமே நடக்கல. அந்த மரம் பக்காவாக இருக்குது. அப்போதான் அவன் சைல்டுஹுட்டை யோசிச்சு பார்க்குறான். அவங்க அப்பாவுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சித்தார் ஒன்று செஞ்சுருப்பான். அதை அப்படியே வாசிச்சிட்டு இருக்கும் பொழுது அவனோட மெயில் லேடி இருக்காங்களே, ரொம்ப நெருக்கமான லேடி, அவங்க வந்துட்டு நீ அழகாக பண்ணியிருக்க, இது எங்கள் அப்பாவுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக அரசவையில் கொண்டு போயிட்டு கொடுக்க போகிறான். அந்த ஆள் செம்ம கடுப்பில், இதுக்காக நீ எத்தனை நாள் செலவு பண்ண? 2 நாள்ப்பா. இதை நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும், உங்கள் பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த 2 நாள் நீ ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்க. வேஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் வால் பயிற்சியும் செய்ய போகலை. அப்போது இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி அதை உடச்சி போட்டுடுறாரு ஆள். செம கடுப்பாகுமா ஆகாதா? உடனே இதை இவனுக்கு செஞ்சு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு அவன் கூட இருந்த எல்லா மெய்டியுமே கூப்பிட்டு கொல்ல சொல்லிடுறாங்க. உடனே எல்லாரையுமே கொல்லாதீங்க, ஆன்ட்டி மட்டும்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள கூப்பிட்டு போய் கொன்னுடுங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே அவன் காலில் விழுந்து கேட்குறான், ஆன்ட்டியை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவங்கள இழுத்துட்டு போகும்போது, நீ அழாத அப்படின்ட்டு ஹீரோட கண் அப்படி தொடச்சி விட்டு போவாங்க பாரேன். அதில் டென்ஷன் ஆகி பயப்புள்ள கத்தி எடுத்து சரக்குன்னு வெட்ட போயிடுறான் அவங்க அப்பாவையே. அந்தாள் என்ன பண்ணுறான்னா அடித்து போட்டுட்டு, என் கழுத்து வரைக்கும் கத்தியை கொண்டு வந்த, அப்புறம் எதுக்கு ஸ்டாப் பண்ண? ஏன்னா நீ என் அப்பா, இந்த ஃபீலிங்ஸ் இந்த இதுதான் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்தாள் ஒரு இடத்துக்கு கூட்டு போய் மலர்னு முதுகுலேயே சாத்துறான். அந்த இடத்துல எல்லா ஃபீலிங்ஸும் மறன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் அவர் எந்த இடத்துல கொடுமைப்படுத்தினாரோ அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, மம்மி அடைச்சி வைப்பாங்களா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் தன்னோட ஃபீலிங்ஸை வெளியில் கொண்டு வரான். அதே நேரத்தில் இங்கே தேடிட்டு இருந்தாங்களே நம்ம குரூப்பு, எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்து எதுவுமே கிடைக்கல. அப்போ ட்ராகன் கிட்ட கேட்குறா, நீ அந்த புக்கை பார்த்தேன் அப்படின்னு சொன்னல, அது எங்கே இருந்தது? இல்லை அது வந்துட்டு அவரோட சீட்டுக்கு மடியில் தான் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறப்ப அங்கே போய் பார்த்தா எதுவுமே இல்லை. அப்போ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு லாக் மாதிரி ரிலீஸ் ஆகி அதில் அந்த பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் தான் அப்படின்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த புக் அப்படியே எரிஞ்சிருக்கு. ஜூலி இருந்துட்டு, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தேடினதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, சரி வா போவோம் அப்படிங்கிறப்ப அவள் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. ட்ராகன் குட்டி, இது வந்துட்டு பேப்பரால் எழுதின புக்கா இல்லை மரத்தொண்டில் எழுதின புக்கா அப்படின்னு கேட்குங்கிறப்ப இது மரத்தொண்டில் தான். அப்போ இதை என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை அப்படியே வச்சு அதை அப்படியே சரி பண்ணி அந்த புக்கை கொண்டு வந்துடுறா. அப்போ தான் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோவை அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு எல்லாத்தையும் மர அப்படின்னு அவங்க அப்பா கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. என்னை கொன்னுடுங்கப்பா அவனும் கேட்டுட்ருக்கான். நான் அப்பாங்கிறதையும் உன்னோட சகோதரத்துவத்தையும் உன்னோட அன்புங்கிற ஒரு விஷயத்த இதை இப்படியே சொல்லு, மர அப்படின்னு அந்த பாக்ஸில் அவன்
ரத்தம் வடிய வடிய அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கான். அதை விட முக்கியமான ஒரு இது, நம்மளோட எதிரி யாரு, அவங்கள அழிக்கிறது தான் உன்னோட முழு நோக்கம் அப்படின்னு ஃபேரி லேண்டை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பயப்புள்ள இவ்வளோ நேரம் ஃபீலிங்கை வர வச்சிட்டு இருக்கிறார் ஆளு. எல்லாம் முடிஞ்சுது, இனிமேல் அந்த கடைசி கட்ட பயிற்சி மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போது என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள் பாஞ்சிருக்காரு. இவன் கத்தி எடுத்து சொருவிருக்கான், எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாமல். அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாத்துக்குமே இவன் தலைவன் ஆயிருக்கான். இந்த விஷயத்தை படித்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கெலாம் கண்ணு கலங்கிடுது. ஆக மொத்தத்தில் அவங்க அப்பாவே இந்த மாதிரி கொன்னுட்டாங்க. எனக்கு இப்போ புரியுது அவனோட வலி. ஆனால் இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் அவர் டவுட் பட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ தான் டிராகன் குட்டி ஒரு விஷயத்த சொல்கிறான். அவருக்கு ஃபீலிங்ஸ் வந்ததுலேருந்து அவங்க அப்பாவோட மெமரிஸ் வந்திருக்கும், அதனால அதுலேருந்து வெளியில் வேற தவிச்சிக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவள் இன்னும் திங்ஸை தேட போகிறா ஹீரோயின். அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கிடைக்குது. அவர் உடைச்சார்ல அந்த சித்தாரு இப்போ முழுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க விளாண்ட ஃபுட்பாலும் இருக்குது. இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு தேடும்போது ஒரு கல்வெட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிது. அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, அந்த நரக நெருப்பை கண்ட்ரோல் பண்ணது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேடி. அந்த லேடி வந்துட்டு அவங்களோட லவ் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தலைமுறையில் அந்த வாளை எடுக்கவும் அந்த ஃபயரை யூஸ் பண்ணுற பவரும் நம்ம ஹீரோவுக்கு தான் இருந்தது. அதனால தான் அவங்க அப்பா இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்க லவ்வை இழந்து தான் அந்த ஃபயரை கைப்பற்றிருப்பாங்க. இப்போது ஹீரோ அவங்க அப்பாவை கொன்னதால தான் அந்த ஃபயரை அவன் யூஸ் பண்ண முடியுது. ஆக மொத்தத்தில் இதில் இன்னொரு விஷயம் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கிறப்ப ஜூலி பையப்புள்ள, இன்னும் நீ திருந்த மாட்ட, அவங்க ஆத்மா கூட போய் பேச முடியுமா, ஆத்மா சாந்தி அடையாதவங்களா இருந்தால் அந்த நினைவுகள் இருக்கிற நதியில் இருப்பாங்க. ஆனால் அவங்கள போய் நேராக மீட் பண்ணால் அதுக்கு ஒரு மரச்செடி வேணும். அதுவும் இப்போ இல்லை, அழிச்சிட்டாங்க. அந்த மரச்செடி இருக்கிறதால வந்துட்டு எல்லாருமே போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்களோட போய் பேசிட்டு வராங்க அப்படின்ட்டு அதை அழிச்சிட்டாங்க. அந்த காஞ்ச மரச்செடி தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏய், அந்த மரச்செடி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க, நாம் போய் அதை எடுத்துகிட்டு வரலாங்கிறியா? அதை ஆல்ரெடி நான் சுட்டுட்டேன். இந்த 3 உலகத்துலேயும் அது ரொம்ப காஸ்ட்லியானது அப்படிங்கும்போது அப்படியே பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு, சரி சரி இப்படி பாவமாக மூஞ்ச வைக்காத, அதை நான் உனக்கு தரேன், ஆனால் அது காஞ்சி போனது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு நான் எப்படியாவது உயிர் கொடுப்பேன், அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவள் அதுக்கு உயிர் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. உயிர் கொடுக்க ட்ரை பண்ணுறா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஜூலி நல்லா தூங்கி எழுந்து பார்க்கும்போது அவள் கையெல்லாம் ரத்தமாக இருக்குது. அட்டியே லூஸு, ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அதுதான் உயிர் கொடுக்க முடியாதுன்னு தெரியுதுல்ல, மறுபடியும் எதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்க, ஏன்டி இப்படி உண்மையாக வருத்திக்கிற அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போது அவள் கையில் இருந்து அந்த பிளட்டு போயிட்டு அந்த பூவில் விழுந்த உடனே, சரிங்க அது மரச்செடின்னு சொல்லிட்டேன், அது பூ அதில் விழுந்த உடனே அந்த பூ பூத்து அப்படியே வந்துடுது. ஆக மொத்தத்தில் என்னோடய பிளட்டு பட்டு அது இப்படி உருவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது நாம் ஏய் அதை மட்டும் சொல்லாதடி, அப்படிலாம் எதுவும் பிளான் பண்ணாதடிங்கும்போது, அப்படி தான் பிளான் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே அந்த நினைவாற்றல் நதி பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ஆகா சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓ, இந்த பொருள்லாம் உன்கிட்ட கடன் வாங்கிட்டு போகிறேன், சரி அந்த கண்ணாடியை கொடு, கேப்சர் பண்ணுற கண்ணாடியை கொடு அப்படின்ட்டு ஒரு கண்ணாடியும் வாங்கிட்டு, இல்லை நீ இப்போ வரல அப்படின்னு வச்சுக்கேன், அந்த ஆள் எண்ணெய் போட்டு தள்ளிடுவான், உன்னை கொண்டு நான் தான் இறக்கி விட்ட மாதிரி அந்த ஆள் எண்ணெய் போட்டு தள்ளிடுவான், சீக்கிரம் வந்துடு அப்படிங்கும்போது, அது மட்டும் இல்லாமல் இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கணக்கு வச்சிட்டு இருக்காத, நான் எப்படியாவது உயிரோட வந்தேன்னா தரேன், இல்லைனா டேய் லூஸு மாதிரி பேசாதடி, நீ போயிட்டு பத்திரமா வான்னு தான் சொன்னேன், பொருளுக்காக ஒன்றும் சொல்லவே கிடையாது, புரியுதா அப்படின்னு ஜூலி ஒரு மிரட்டி, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ட்டு அவள் ஜம்ப் பண்ணி ஒரே குதியாக குதிச்சிட்றா. குதிக்கும் போதே அங்கே ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் கையில் ஒரு வைப்ரேஷன் வருது அப்படின்ட்டு. மறுபடியும் அவள் கொஞ்சம் உள்ளே போக ஜூலி பையப்புள்ள வேற 4 மணி நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லை, இந்த ஆள் வேற வந்தால் என்ன போட்டு தள்ளிடுவான் அப்படின்ட்டு அவள் உள்ளே போயிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற ஸ்பிரிட்டெல்லாம் அவள் கையை கிழிக்குது. அப்படி கிழிக்கிறப்ப அவனுக்கு அங்கே தழும்பு ஏற்படுது. அவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு பயப்புள்ள ஏதோ 7:30 கூட்டுது அப்படின்ட்டு. நேராக பயப்புள்ள இங்கே தான் வந்து
நிற்கிறான். நின்னோடனே ஜூலிக்கு தெரிஞ்சு போச்சு. "என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. அவ கேட்கவே மாட்டேங்கிறா என் பேச்ச" அப்படிங்கிறப்ப, "உள்ள தான் போயிருக்காளா?" "ஆமாமா, உள்ள தான் போயிருக்கா" அப்படின்னோனே, அவனும் ஜம்ப் பண்ணி குதிக்கிறான். அது இப்படியே கொஞ்சம் தூரம் போக போக அங்க நெறைய ஆவிகள்லாம் கிராஸ் ஆகுது. அப்போ இந்த ஆவியா இருக்குமோ? இது ரொம்ப அழகா இருக்கே! அப்படிங்கிற மாரி பயபுல என்ஜாய் பண்ணிட்டு நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. உள்ள போய் இறங்குனதுக்கு அப்புறம், அந்த பூச்செடிய வச்சு கொளுத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த மிரர் கண்ணாடி எடுத்து வச்சுக்கிட்டு, "இங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, பயபுள்ள "இருக்கேன்" அப்படின்ட்டு பின்னாடி வந்து நிக்கிறான். "நீ எங்க இங்க வந்த?" "அத நான் கேட்கணும். நீ எதுக்கு இங்க வந்த?" "நான் வந்துட்டு உங்க அப்பாவோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வந்தேன். அத பத்தி நானே ஆசைப்படல. நீ என்னம்மா ஆசைப்படுற? ஒழுங்கா வா போ கிளம்பலாம்" அப்படிங்கிற மாரி கூப்பிடும்போது, என்னால வரவே முடியாது. இப்ப என்ன? எங்க அப்பாவ பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அந்த மாரி ஒரு அரக்கன நீ பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "நீ உங்க அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்தல்ல?" "ஆமா குடுத்தேன். அந்த ஆள் பர்த்டேக்கு ஒரு சித்தார் குடுத்தேன். அத அவரே உடைச்சு போட்டாரு தெரியுமா?" அப்படிங்கும்போது, "அப்ப இது என்ன?" அப்படின்ட்டு எடுத்து நீட்றா. அது அப்படியே ரெடியா இருக்கு. இது என்னால நம்பவே முடியல. எனக்கு அந்த ஆளுகளோட சுயநலம் மட்டும் தான் அந்த ஆளுக்கு முக்கியம். என்ன பத்தி பாசம், கீசம்லாம் எதுவுமே கிடையாது. சரி அப்படியே இருக்கட்டும். நீ இங்கேயே நில்லு. அவரு வந்தாருன்னா நானே பேசிக்கிறேன். அப்படிங்கிற மாரி இவன் மொறச்சுக்கிட்டு திரும்பி நிக்க, அங்க வந்துட்டு அவரோட ஆவி தோன்றுது. தோண்டும்போது, "நான் இங்க எவ்வளோ நாளா இருக்கேன்?" அப்படின்னு கேட்கிறப்ப, "30,000 வருஷமா இருக்கீங்க. நீ யாரு? நீ எதுக்கு இங்க வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "உங்க பையன் தான் என்ன அனுப்பிச்சு வச்சாரு, உங்கள பார்த்துட்டு வர சொல்லி" அப்படின்னு சொல்றப்ப, "அவனா? அவன் அந்த ஃபயர கண்ட்ரோல் பண்ணிட்டானா? மத்த கிளான் எல்லாத்தையும் அடிமைப்படுத்திட்டானா? அவன் என்ன பண்ணான்? இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. அந்த ஆளுக்கு என் மேல பாசமும் கிடையாது. அவருக்கு அவரோட சுயநலம் மட்டும்தான். இது வந்துட்டு அவன் உங்களுக்கு குடுத்த கிஃப்ட் தானே" அப்படின்ட்டு அந்த சித்தார காமிக்கும்போது, "ஆமா, எனக்கு அவன் குடுத்த கிஃப்ட் தான் இது. அதுக்கப்புறம் அவன் அத மிதிச்சுட்டான்" அப்படின்னு சொல்றப்ப, "உனக்கு பொய்ய தவிர வேற எதுவுமே சொல்ல வராதய்யா" அப்படின்ட்டு அவன் திரும்பி டென்ஷன் ஆகுறான். "நீ என்னோட பையன் தானே? என்னோட பையன் தானே? ஆமா, எப்பவுமே உனக்கு சுயநலம் தானே முக்கியம். இத நீயே தானே உடைச்ச" அப்படிங்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. சாரி காய்ஸ், காப்பிரைட் இஷ்யூ ஆனதால என்னால சீக்கிரமா வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அது என்னன்னு தெரியல. டக்கு டக்குன்னு காப்பிரைட் குடுத்துடுறாங்க. வீடியோ ஷோ பண்ண முடியல. அனீஷ் ப்ரோ, சீனுராஜ் ப்ரோ, நீங்க கமெண்ட்ஸ் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு. என்னால முடிஞ்சா நான் 2 எபிசோட் போட ட்ரை பண்றேன். இந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன பண்ணிடுச்சு. அதான். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க.